ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மைக்ரோசாஃப்டோட பவர் பி சீரீஸில் போன வீடியோவில் எப்படி கார்ட்ஸ் விஷுவல் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் எப்படி ஸ்டாக்டு காலம் சார்ட் தென் எப்படி ஸ்டாக்டு பார் சார்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்டாக்டு பார் சார்ட் தென் ஸ்டாக்டு காலம் சார்ட் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட பவர் பி வீடியோஸை கண்டினியூவா நீங்க வாட்ச் பண்ணணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாக்டு காலம் சார்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு விசுவல்ஸ்ல போயிட்டு ஸ்டாக்டு காலம் சார்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோடனே நம்மளுக்கு இங்கே விசுவல்ஸோட ஒரு லே அவுட் வரும். தென் அதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு அதோட சைஸை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கிறேன். பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன மாதிரியான டேட்டாவை நான் இதில் யூஸ் பண்ண போகிறேன்னா, இந்த மாதம் ஸ்டோரூமுக்கு வந்த கஸ்டமர்ஸை எத்தனை கஸ்டமர்ஸ் டீம் ஏ அட்டன் பண்ணியிருக்காங்க, எத்தனை கஸ்டமரை டீம் பி அட்டன் பண்ணியிருக்காங்க, எத்தனை கஸ்டமரை டீம் சி அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஸ்டாக்டு காலம் சார்ட்டை நான் கிரியேட் பண்ண போகிறேன். தென் இந்த ஸ்டாக்டு காலம் சார்ட்டில் அந்த கஸ்டமரில், அதாவது டீம் ஏ அட்டன் பண்ண கஸ்டமரில் எத்தனை கஸ்டமர் புக்கிங் கஸ்டமரு, எத்தனை கஸ்டமர் டெஸ்ட் ட்ரைவ் கஸ்டமரு, எத்தனை கஸ்டமரு என்கொயரி கஸ்டமர் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு டீம் வைஸ் உள்ள டேட்டாவை இங்கே ட்ராக் பண்ணிக்கலாம். டீம் டேட்டாவை கிளிக் பண்ணி அதில் டீம் வைஸ் எங்கே டேட்டா இருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். டீம் வைஸ் டேட்டா இங்கே இருக்கு. இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒன்றும் நம்மளுக்கு சார்ட்டில் டிஃப்ரெண்ட் ஆகலை, பிளாங்கா இருக்கு. நம்மளோட விசுவலேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல கொடுத்த டெக்ஸ்ட் ஃபீல்டா தான் இருக்கும். டீம் ஏ டீம் பி அப்படிங்கிறது டெக்ஸ்ட் ஃபீல்டா இருக்கும். ஸோ அதனால இதை எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்துக்கிச்சு. தென் ஒய் ஆக்சிஸ்க்கு எந்த ஒரு பிளாங்கும் இல்லாத ஒரு வேல்யூ தான் நம்ம இங்க கொடுக்கணும். இந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் எப்படி ட்ராக் பண்ணுவாங்கன்னா, கஸ்டமர்ஸ் ஸ்டோரூமுக்கு வரும்போது அவங்களுக்குன்னு ஒரு என்கொயரி ஐடியை ஜென்ரேட் பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு என்கொயரி ஐடியை ஜென்ரேட் பண்ணிட்டு அதை வச்சு தான் அவங்க என்கொயரி, தென் அதை அந்த என்கொயரி முடிஞ்ச உடனே டெஸ்ட் ட்ரைவ், அந்த டெஸ்ட் ட்ரைவ் முடிஞ்ச உடனே புக்கிங் முடிஞ்ச உடனே டெலிவரி. ஸோ நம்ம என்கொயரி ஐடியை இங்கே ஒய் ஆக்சிஸில் எடுத்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்டாக்டு காலம் சார்ட்டு ஒன்று கிடச்சிருச்சு. ஸோ இந்த காலம் சார்ட்டில் நம்ம என்னத்தை சேஞ்ச் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் த கவுண்ட் ஆஃப் என்கொயரி ஐடி பை டீம் வைஸ் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணி டீம் வைஸ் அப்படிங்கிறத மட்டும் கொண்டு வரணும். முதல்ல இதோட டைட்டில், அதான் இதோட டைட்டிலை சேஞ்ச் பண்ணணும். ஃபார்மேட் யுவர் விஷுவல்ஸில் போயிட்டு ஜென்ரலில் டைட்டிலில் இதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டீம் வைஸ்னு அதை கொண்டு வந்துட்டேன். தென் அதை சென்டர் அலைன்மெண்ட் வைக்கணும். அதுக்கு கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட்னு இருக்கும், அதில் சென்டர்னு கிளிக் பண்ணிக்கிறேன். தென் அதோட சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால ஒரு 17 வச்சுக்கலாம். 17 வச்சுட்டு அதை போல்டு பண்ணிட்டு பார்த்தா நல்ல விஷுவல் இருக்குது. ஓகே, தென் இதில் நம்மளுக்கு அடுத்து இந்த கீழே உள்ள எக்ஸ் ஆக்சிஸோட டைட்டிலும் ஒய் ஆக்சிஸோட டைட்டிலும் நம்மளுக்கு இதில் தேவையில்லை. ஸோ அந்த டைட்டிலை ஆஃப் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸில் போயிட்டு விஷுவல்ஸில் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் போயிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா டைட்டில் அப்படிங்கிற இடத்துல ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு தேவையில்லை, நான் சொன்ன ஆஃப் பண்ணிக்கிறேன். தென் அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் போயிட்டு டைட்டிலை ஆஃப் பண்ணிக்கிறேன். தென் அடுத்து இதில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த எக்ஸ் ஆக்சிஸோட வேல்யூவும் ஒய் ஆக்சிஸோட வேல்யூவும் நம்மளுக்கு கொஞ்சம் பெருசு பண்ணாதான் நம்மளால் ஈஸியாக பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் அதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸோட வேல்யூவில் போயிட்டு வேல்யூஸில் அதோட ஃபாண்ட் சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 12 வச்சுக்கிறேன். ஓகே, 12 போதுமானது. அதை போல்டு பண்ணிக்கிறேன். போல்டு பண்ணிட்டு தென் அடுத்து நம்மளோட ஒய் ஆக்சிஸ்
வேல்யூஸோட சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதையும் 12 வச்சிடுறேன். 12 வச்சுட்டு போல்டு பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அதோட வேல்யூஸ் தெரியுது. தென் டேக்டு காலம் சார்ட்டு எந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டார்ட் எப்படி ஆகுதுன்னா இந்த 3, அதாவது இந்த விஷுவல்ஸில் வச்சு கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட், இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா மோர் ஆப்ஷன்ஸ் வரும். மோர் ஆப்ஷன்ஸில் ஷார்ட் ஆக்சிஸில் நம்மளுக்கு கவுண்ட் பை என்கொயரி ஐடி படி தான் இது ஷார்ட் அவுட் ஆகிருக்கு. நம்மளுக்கு தேவை டீம் வைஸ் படி நம்மளுக்கு ஷார்ட் அவுட் ஆகணும். ஸோ டீம் வைஸ் படி தான் நம்ம இந்த ஸ்டாக்டு காலம் சார்ட்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ டீம் வைஸ் படி நம்ம அதை கொண்டு வந்துட்டோம். இப்போ என்ன ஆச்சுன்னா நம்மளுக்கு டிசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. அதாவது DCBA அப்படின்னு பேக்லேருந்து ஃப்ரண்டில் போகிற ஆர்டரில் இருக்குது. ஸோ நம்ம இதை அசெண்டிங் ஆர்டருக்கு சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதனால் 3 டாட்டை கிளிக் பண்ணி மறுபடியும் ஷார்ட் ஆக்சிஸில் போயிட்டு ஷார்ட் அசெண்டிங் அப்படின்னு கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா டீம் A, டீம் B, டீம் C, டீம் Dன்னு வந்துருச்சு. தென் டீம் A எத்தனை என்கொயரி அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 22 கஸ்டமர் அட்டன் பண்ணியிருக்காங்க ஓவராலாக. அதில் 10 கஸ்டமர் என்கொயரி, 5 கஸ்டமர், 10 கஸ்டமர்ல 5 கஸ்டமர் டெஸ்ட் ட்ரைவுக்கு போயிருக்காங்க. அந்த 5 கஸ்டமர்லேருந்து 4 கஸ்டமர் புக் பண்ணியிருக்காங்க. 4ல் 2 பேர் காரை டெலிவரி எடுத்துட்டாங்க. நம்மளுக்கு இந்த டோட்டல் கஸ்டமர் 22ங்கிற டேட்டா லேபிள் இங்கே நம்மளுக்கு தெரியல. ஸோ அதை எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். இந்த விஷுவலில் கிளிக் பண்ணிவிட்டு விஷுவலேஷன்ஸில் ஃபார்மேட் யுவர் விஷுவல்ஸில் விஷுவல்ஸில் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா டேட்டா லேபிள்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி டேட்டா லேபிள்ஸ் வந்துருச்சு. ஸோ அந்த டேட்டா லேபிள்ஸு நம்மளுக்கு ஒரு ஃபாண்ட் சைஸு கொஞ்சம் பெருசு பண்ணணும். ஸோ அதை ஸ்க்ரால் டவுன், அதை கிளிக் பண்ணி அந்த டவுன் ஆரோவை கிளிக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா வேல்யூவில் அதோட சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் இங்கே 12 ஆக்கணுன்னு கொஞ்சம் பெருசாகிடுச்சு. நான் 13 வச்சுக்கிறேன். 13 வச்சுட்டு இதை நல்லா போல்டு பண்ணிட்டு தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு டீம் A 22 கஸ்டமரும், டீம் B 18 கஸ்டமரும், டீம் C 11 கஸ்டமரும், டீம் D வந்து ஒரே ஒரு கஸ்டமர் தான் அட்டன் பண்ணியிருக்காங்க. தென் இந்த 22 கஸ்டமரில் எத்தனை என்கொயரி கஸ்டமர்னு நம்மளுக்கு இங்கே இதை கிளிக் பண்ணி ஒரு விதமாக பார்க்கலாம். இல்லைன்னா இதுலேயே நம்ம அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும்னா அதை எப்படி கொண்டு வரதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுதான் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. ஸோ நம்ம ஸ்டாக்டு காலம் சார்ட்டில் எப்படி அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்ட போகிறோம்னா விஷுவலைசேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா, அதாவது நம்மளோட விஷுவல்ஸில் வச்சு கீழே எக்ஸ்பேண்ட் பண்ணி கீழே லெஜெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த லெஜெண்டில் நம்மளோட ஸ்டேட்டஸை ட்ராக் பண்ணிக்கலாம். ஸ்டேட்டஸில் என்ன இருக்குன்னா என்கொயரி எத்தனை, டெஸ்ட் ட்ரைவ் எத்தனை, புக்கிங் எத்தனை, அதாவது அந்த கஸ்டமர் என்ன ஸ்டேஜில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதனால் அந்த ஸ்டேட்டஸை இங்கே கொண்டு வந்தாச்சு. தென் இதோட கலர் கோடு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம கொண்டு வரலாம். ஏன்னா என்கொயரிங்கிறத நம்ம இங்கே ஆஷ் கலரில் வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா என்கொயரி வந்து நம்மளுக்கு பர்பிள், அதாவது டார்க் பர்பிள் கலரில் இருக்குது. தென் புக்கிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ளூ கலர்லையும், கேன்சல் பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ, அதாவது நேவி ப்ளூ அந்த கலர்லையும் இருக்குது. ஸோ இதை கலர் கோடு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா விஷுவல்ஸில் வச்சுட்டு ஃபார்மேட் விஷுவல்ஸில் போயிட்டு லெஜெண்டில் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா காலம்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் கலர் பார்த்தீங்கன்னா இப்போது டெஸ்ட் ட்ரைவோட கலர் பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு டெஸ்ட் ட்ரைவில், அதாவது இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ், அதாவது டெஸ்ட் ட்ரைவ் தான். ஸோ ஆள் கொடுத்தீங்கன்னா எல்லாமே இங்கே வந்துடும். அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம எதுக்கு ஒன்றா தான் கலர் சேஞ்ச் பண்ண முடியும். ஒரு ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற மாதிரி கலர் சேஞ்ச் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு புக்கிங்கோட கலர் வந்து எல்லோ கலருக்கு எடுத்து வந்துடுறேன். இந்த எல்லோ கிளிக் பண்ணி எல்லோ கலருக்கு எடுத்து வந்துடுறேன். தென் கேன்சலை ரெட் கலராக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ரெட் கலர் கொடுத்து கேன்சல் ஆனதை மட்டும் ரெட் கலரில் கொண்டு வந்துட்டேன். தென் டெலிவரி ஆனதை க்ரீன் கலருக்கு கொண்டு வந்துடுறேன். ஸோ டெலிவரி ஆனதை இந்த சேம் க்ரீன் கொண்டு வந்து அடுத்து என்கொயரியை
ஆஷ் கலருக்கே கொண்டு வந்துடலாம். ஆஷ் கலர் கொண்டு வந்தாச்சு. அடுத்து டெஸ்ட் டிரைவை நம்மளோட பர்பிள் கலருக்கே கொண்டு வந்துடலாம். பர்பிள் கலருக்கே கொண்டு வந்தாச்சு. சேம் இங்க உள்ள கலர் கூட நம்ம எங்கேயும் யூஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒன்று கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்க இப்போ 4 புக்கிங்கு, ஒரு கேன்சலு, இந்த மாதிரி தனித்தனியான டேட்டா லேபிள் தான் தெரியுது. ஓவரால் டேட்டா லேபிள் இதில் நம்மளுக்கு வரல. ஸோ அதை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா, ஜென்ரலில் சாரி விஷுவல்ஸில் லெஜெண்டில், அதாவது விஷுவல்ஸில் லெஜெண்டில் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா, சாரி விஷுவல்ஸில் டேட்டா லேபிள்ஸில் கீழே பார்த்தீங்கன்னா டோட்டல் லேபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை ஆன் பண்ணீங்கன்னா இப்போ டோட்டல் ஓவரால் வேல்யூ நம்மளுக்கு தெரியும். 22 பேர், 22ல் 5 டெஸ்ட் டிரைவு, 10 என்கொயரி, 2 டெலிவரி, 4 புக்கிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நம்மளால இதில் விஷுவலை கிரியேட் பண்ண முடியும். தென் அடுத்து இந்த ஸ்டேட்டஸ், அதாவது இந்த எல்லோ கலர்னா என்ன, இந்த ரெட் கலர்னா என்ன அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற இந்த டைட்டில், அதாவது அந்த டைட்டிலை எப்படி கீழே கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷுவலை கிளிக் பண்ணி ஃபார்மட் விஷுவலில் லெஜெண்டில் போயிட்டு ஆப்ஷன்ஸ், அதாவது இதை ஆப்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஆப்ஷன்ஸை டாப் லெஃப்டில் இருக்கு, அதை நம்ம பாட்டம் சென்டருக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டம் சென்டரில் வந்துருச்சு. இதை கொஞ்சம் இதோட சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 11 வச்சுட்டு இதை போல்டு பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு. தென் எப்படி ஒரு ஸ்டாக்டு பார் சார்ட் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, இதை நான் ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். இந்த டீம் வைஸ் நம்ம பண்ண டேட்டாவை காப்பி எடுத்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இதோட சைஸை கொஞ்சம் நான் குறைச்சிக்கிறேன். குறைச்சிட்டு அலைன்மெண்ட் பண்ணிப்போம். ஓகே, அலைன்மெண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை எப்படி ஸ்டாக்டு பார் சார்ட்டை கிரியேட் பண்ணுறதுன்னா, ஒன்றும் இல்லை, இந்த விஷுவல்ஸில் கிளிக் பண்ணிட்டு பார் சார்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இது அப்படியே பார் சார்ட்டாக கன்வெர்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா டீம் ஏ மேலையும், டீம் பி, டீம் சி, டீம் டி, அது மேலேருந்து அப்படியே அசெண்டிங் ஆர்டரில் நம்மளுக்கு கீழே வரையும் வரும். இது அப்படியே இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே தனித்தனியாக எத்தனை புக்கிங், எத்தனை கேன்சல், எத்தனை என்கொயரி, எத்தனை டெலிவரி, எத்தனை டெஸ்ட் ட்ரைவ் அப்படிங்கிறது தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் ஆகி காட்டும். ஸோ நம்ம இதை இன்னும் டிஃப்ரெண்ட்டாக காட்டணும்னா கிளஸ்டர்டு, அதாவது கிளஸ்டர்டு பார் சார்ட் இல்லைன்னா கிளஸ்டர்டு காலம் சார்ட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். கிளஸ்டர்டு காலம் சார்ட்னா ஒன்றும் பெருசாக இல்லை, ஜஸ்ட் இந்த டேட்டாலே வச்சுட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ டீம் ஏ எத்தனை புக்கிங் பண்ணியிருக்காங்க, எத்தனை கேன்சல் பண்ணியிருக்காங்க, கேன்சல் ஆகிருக்கு, எத்தனை டெலிவரி அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு இதில் தெரியும். ஸோ நான் இந்த கிளஸ்டர்டு காலம் சார்ட்டை நான் மாடல் வைஸ் படி எடுத்துகிட்டு வரப்போகிறேன். இப்போ மாடல் 1ங்கிற காரு எத்தனை என்கொயரி ஆயிருக்கு, மாடல் 2ங்கிற காரு எத்தனை டெலிவரி ஆயிருக்கு, மாடல் 3ங்கிற காரு எத்தனை டெலிவரி ஆயிருக்கு, மாடல் 4ங்கிற காரு எத்தனை என்கொயரி ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் கொண்டு வர போகிறேன். ஸோ அதுக்கு இதில் நம்ம ஒரு டேட்டாவை சேஞ்ச் பண்ணணும். நம்மளோட டேட்டாவில் போயிட்டு இதை மாடல் வைஸ் படி எடுத்துகிட்டு வரணும். ஸோ நம்மளுக்கு இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் டீம் வைஸ் படி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்குது மாடல் வைஸ் படி இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ மாடலும் டீமும் ஒன்றா கலந்து வந்திருக்கு. நம்ம அதை நம்மளுக்கு மாடல் வைஸ் படி மட்டும் இருந்தால் போதும், அதனால மாடல் வைஸ் படி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மாடல் 3, 1 அந்த ரேஞ்சில் இருக்கு. ஸோ இதை இன்னும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா, அதாவது இதை ஏன் கிளஸ்டரில் யூஸ் பண்ணுறோன்னா,
நம்ம நார்மல் ஸ்டாக்டு காலம் சார்ட்ல பார்த்தீங்கன்னா மாடல் 3, 2, 1 இந்த மாதிரி ரொம்ப கன்ஜெக்டடா தெரியும் நம்மளுக்கு. இதுக்காக நம்ம கிளஸ்டர்டு காலம் சார்ட் யூஸ் பண்ணோம்னா நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் ஒரு ஒரு ஸ்டேட்டஸுக்கும் ஒரு காலம் தனித்தனியாக கிரியேட் ஆயிருக்கு. இப்போ மாடல் 3லேயே பார்த்தீங்கன்னா 5 ஸ்டேட்டஸ் இருக்கு. 5 ஸ்டேட்டஸ்க்கும் தனித்தனியான ஒரு இது கிரியேட் ஆயிருக்கு நம்மளுக்கு. ஸோ அதில் நம்ம தனியாக பார்த்துக்கலாம். முதல்ல இந்த டைட்டிலை சேஞ்ச் பண்ணிக்கலாம், மேலோட டைட்டிலை. அதுக்கு முதல்ல சொன்ன மாதிரியே ஃபார்மட் விஷுவல்ஸில் போயிட்டு ஜென்ரலில் டைட்டிலில் மாடல் டீம் வைஸ் படி இருக்கிறத மாடல் வைஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். மாடல் ஓகே, மாடல் வைஸ் படி கொண்டு வந்து வச்சு தென் இதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மாடல் 3 உங்களுக்கு ஃபர்ஸ்டாகவும் மாடல் 1 செகண்டாகவும் இருக்குது. தென் இதை நான் சார்ட் அவுட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆக்சிஸில் போயிட்டு கவுண்ட் பை என்கொயரிங்கிறது இருக்குல்ல, மாடல்னு கொடுத்துட்றேன். இப்போ மாடல்னு கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிசெண்டிங் ஆர்டரில் வந்துருச்சு. நம்மளுக்கு இதை அசெண்டிங் ஆர்டரில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஷார்ட் ஆக்சிஸில் போயிட்டு நம்ம ஷார்ட் அசெண்டிங் அப்படின்னு கொடுத்துறேன். இப்போ மாடல் 1, மாடல் 2, மாடல் 3, மாடல் 4, மாடல் 5 அப்படின்னு அசெண்டிங் ஆர்டரில் வந்துருச்சு. இதில் மாடல் 1 பார்த்தீங்கன்னா ஒரு டெலிவரியும் மாடல் 4 என்கொயரியும் வந்துருக்குது. மாடல் 2 பார்த்தீங்கன்னா ஒரு டெலிவரி கூட இல்லை, ஆனால் 5 என்கொயரி வந்துருக்கு. ஒரு 3 டெஸ்ட் ட்ரைவ் ஆயிருக்கு, புக்கிங் ஆயிருக்கு 3. அதே சேம் டைம் மாடல் 3 பார்த்தீங்கன்னா 2 டெலிவரியும் 5 என்கொயரியும் 6 டெஸ்ட் ட்ரைவும் ஆயிருக்கு நம்மளுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஸ்டாக்டு காலம் சார்ட்டு, ஸ்டாக்டு பார் சார்ட்டு, எப்படி ஸ்டாக்டு கிளஸ்டர்டு காலம் சார்ட்டு, கிளஸ்டர்டு பார் சார்ட்டு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பார்த்தோம். தென் அதுக்கு எப்படி ஃபார்மேட்டிங் பண்ணுறது, அதை எப்படி விஷுவல்ஸில் போயிட்டு கலர் கோடு எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அதுக்கு எப்படி டேட்டா லேபிள் எடுத்துகிட்டு வர்றது, ஓவரால் டேட்டா லேபிள் எடுத்துகிட்டு வர்றது, எப்படி டைட்டில நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு உள்ள வீடியோவில் பார்த்தோம். நெக்ஸ்ட் வர வீடியோவில் பை சார்ட்டை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.